ரொம்பவே அதிர்ச்சியான, அதே நேரத்தில ரொம்பவே சோகமான ஒரு தகவல் தான் பார்க்க போறோம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போயிருக்காரு. இது ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு சோகமான செய்தியாவும் தான் இருக்கு. வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக நேற்று முன்தினம் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு விஜயகாந்த் அவர்கள். கொரோனா தொற்று கூட உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. நுரையீரல் தொற்று அப்படின்னு சொல்லி நெறைய ட்ரீட்மெண்ட்டும் குடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் உதவியோட மூச்சு விடுறதுக்காக எவ்வளவோ போராடி இருக்காங்க மருத்துவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருந்தும் எந்த ஒரு உதவியுமே செய்யாம சிகிச்சை பலனே இல்லாம இறந்து போயிருக்காரு விஜயகாந்த். இந்த ஒரு தகவல் அவரோட தொண்டர்களுக்கும் சரி, அவரோட தீவிர ரசிகர்களுக்குமே சரி, ரொம்ப பெரிய சோகத்த தான் ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு செய்தி இப்ப யாராலயுமே நம்ப முடியாத ஒரு செய்தியா இருக்கு. ஏன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்ளோ ஒரு நல்ல குணம் படைத்தவர், எவ்ளோ பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நல்ல மனம் படைத்தவர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்றத வச்சே, அவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர், மாமனிதர் அப்படின்னு சொல்லி தெரியும். அவர் இப்போ போன மாசம் கூட ட்ரீட்மெண்ட்காக அட்மிட் ஆயிருந்தார் இல்லையா? அப்போ நல்லபடியா அவர் வீடு திரும்பணும் அப்படின்னு நெறைய பேர் வேண்டிக்கிட்டோம். வீடும் திரும்பினாரு. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி திரும்பவுமே ட்ரீட்மெண்ட்காக அட்மிட் ஆயிருக்காரு. சாதாரண பரிசோதனை அப்படின்னு சொல்லி அட்மிட் ஆனப்ப தான் தெரியுது. அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சிகிச்சை பலன் இல்லாம இன்று அவர் உயிரிழந்திருக்காரு. இந்த ஒரு சம்பவம் நம்ம மனசுல ஒரு நீங்கா சோகம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சேனல் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கல தெரிவிச்சுக்கலாம். நன்றி.